வணக்கம். நம்ம எந்த கேம் ப்ளே பண்ணாலும் நம்மளுக்கு அந்த கேம்லேருந்து கிடைக்கிறது என்னென்னா ஃபன். ஆஸ் எ கேம் மேக்கரா நம்மளால ஃபன்னை வந்து டைரெக்டாக கேமில் கோட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாதுன்றது தான் உண்மை. பட் ப்ரொஃபஷனல் கேம் டிசைனில் நம்மளால் MDA ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்மளால் பீஸ் பை பீஸாக நம்ம கேமில் இருக்க ஃபன்னை பில்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பில்ட் பண்ணுற கேமில் எப்படி பெட்டராக கேம் டிசைன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல் விஷயம், MDA ஃப்ரேம் ஒர்க்னா என்ன? MDAனா மெக்கானிக்ஸ், டைனமிக், எஸ்தட்டிக்ஸ். மெக்கானிக்ஸ்ன்றது ரூல்ஸ், வாட்ன்றது. டைனமிக்ஸ்ன்றது பிஹேவியர், ஹவ். எஸ்தட்டிக்ஸ்ன்றது எக்ஸ்பீரியன்ஸ், ஒய். மெக்கானிக்ஸ்ன்றது வந்து கேமோட ஆட்டம்ஸ். மெக்கானிக்ஸில் பிளேயரால் டேரெக்டாக பார்க்க முடியாது, பட் அவங்க அதோட ரூல்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். பிளேயர் நீங்கள் கிரியேட் பண்ண மெக்கானிக்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் டைனமிக்ஸ். அது ரன் டைம் பிளேயர் பிஹேவியர் தான். இதுக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா, கபடி கேமில் மெக்கானிக்ஸ் வந்து பிளேயர் வந்து அவங்களோட பிரெத்தை ஹோல்ட் பண்ணிப்பாங்க. அவங்க ரொம்ப நேரம் பிரெத்தை ஹோல்ட் பண்ணாங்கன்னா அவங்க பேனிக் ஆவாங்க. நம்ம டேரெக்டாக வந்து அவங்க பேனிக் ஆகணுன்றதை கோட் பண்ண மாட்டோம், பட் அவங்க பேனிக் ஆகிற மாதிரி பண்ணுறதுக்கான ரூல்ஸை வந்து நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து டைனமிக்ஸ். இப்போ பிளேயர் வந்து உங்கள் கேம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்கள வந்து பெட்டராக ப்ளே பண்ணுங்கன்னு சொல்கிறது தப்பான விஷயமா இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க ப்ளே பண்ணுறதை வாட்ச் பண்ணி அவங்க எதில் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்காங்க, ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வச்சிடக்கூடாது. ஏன்னா ஈஸியாக வச்சா போரிங் ஆகிடும். அதுக்கு பதிலாக ஒரு வேளை வந்து உங்களோட கேம் வந்து ஃபேராக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி அதை ட்வீக் பண்ணணும். சில ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம்லலாம் பார்த்தீங்கன்னா கேம்பிங் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக பிளேயர் கிட்ட போய் கேம்பிங் பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல இருக்க மேப் டிசைனை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது மூலமாக அவங்கள வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அக்ரெசிவாவோ இல்லை டிஃபென்சிவாவோ ப்ளே பண்ண முடியும் இன் கேஸ் ஆஃப் கேம்பிங். ஸோ இந்த மேப்பை மாற்றுறது மூலமாக டோட்டலாக நம்ம பிளேயரோட ஸ்ட்ராட்டஜியை நம்மளால் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். எஸ்தட்டிக்ன்றது பிளேயரோட எமோஷனல் ரெஸ்பான்ஸ். நீங்கள் ஒரு கேம் மேக்கராக பிளேயருக்கு வந்து கேமில் ஃபன் இருக்கணுன்றது ஒரு ஜென்ரிக்கான டேர்மாக இருக்கும். அதுக்கு பதிலாக உங்கள் கேமில் இருக்க ஒரு போர்ஷனுமே நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். எப்படின்னா வந்து சென்சேஷன், ஃபேண்டசி, சேலஞ்ச், ஃபெலோஷிப். இதில் இருக்க எல்லாமே உங்கள் கேமில் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதில் இருக்கிறதுலே 2-3 கம்பைன் பண்ணி உங்கள் கேமில் கொடுத்தீங்கனாலே வந்து அவங்களுக்கு உங்கள் கேமில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். இதுதான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டான பார்ட். கேம் டிசைனராக நம்ம எப்படி கேமை பில்ட் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு மெக்கானிசத்தை பில்ட் பண்ணுவோம். அதனால டைனமிக்ஸ் கிரியேட் ஆகும். அது வந்து ஏஸ்தட்டிக்கில் ரிசல்ட் பண்ணும். பட் பிளேயர் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏஸ்தட்டிக்ஸை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அந்த கேமை தொடர்ந்து ஆடும்போது அவங்க டைனமிக்ஸை நோட்டீஸ் பண்ணுவாங்க, பட் அவங்க மெக்கானிசத்தை வந்து பார்க்கவே மாட்டாங்க. இப்போது ஒரு பிளேயர் உங்கள் கேமை போரிங்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஏஸ்தட்டிக்கை மென்ஷன் பண்ணுவாங்க, பட் உங்கள் கேமில் ப்ராப்ளமாக இருக்கிறது மெக்கானிக்ஸ் தான். ஸோ அதை தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த MDA ஃப்ரேம் ஒர்க்கு அடுத்து வந்தது தான் DDE, டிசைன் டைனமிக் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம மாடர்ன் கேம் டெவலப்பர்ஸ் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம 3 பிரேக் பண்ணலாம். ப்ளூ பிரிண்ட், த பிளானிங் அண்ட் லோர், அதுக்கப்புறம் மெக்கானிக்ஸ், இந்த ஆக்சுவலாக நம்ம கோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ், கிராஃபிக்ஸ், சவுண்ட்ஸ் எல்லாமே. நீங்கள் ஒரு கேமை டீமாக சேர்ந்து டெவலப் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் வந்து அந்த கேமில் இருக்க இன்டர்ஃபேஸில் ஒர்க் பண்ணுவாங்க, ப்ரோக்ராமர்ஸ் வந்து அதோட மெக்கானிக்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ப்ரோக்ராமரும் ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து ஒன் ஃபியூஷனாக தான் வந்து அவங்களோட கேமை கொண்டு வரணும்னு நினைப்பாங்க, தனித்தனியாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு கேமை டெவலப் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டியது உங்கள் கேமோட ரூல்ஸ் என்ன மாதிரி பிஹேவியர் வந்து பிளேயருக்கு இருக்கணும், அதே மாதிரி பிளேயருக்கு எந்த ஃபீலிங் நீங்கள் கொடுக்கணுன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேம் பில்ட் பண்ண கண்டினியூ பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ காய்ஸ். ஹேவ் ஃபன். நிறைய கேம் பில்ட் பண்ணுங்கள். நன்றி.